வேதவசனம் சொல்லுகிறது, ஏன் பாவம் வருது நம்ம வாழ்க்கையில், ஏன் சில காரியங்கள்லாம் நடக்குது, ஏன் நம்ம எக்ஸ்ட்ரீமான காரியம், நம்ம மோசமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது என்றால், சங்கீதக்காரர் யோசித்து பார்க்குறாரு, இப்போ நான் இல்லைப்பா, அது நான் துர்குணத்தில் உண்டான, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தெரித்தாள், அப்படின்னா நான் பிறப்பே பாவம் அப்படின்றாரு. நான் பிறந்ததே பாவத்தில் தான் நான் பிறக்கிறேன், அதனால தான் சொன்ன 8ஆம் நாள் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஆபிரகாமுக்கு 8ஆம் நாள் விருத்த சேதனம் செய்யணுன்றாரு. உனக்கு ஒரு சந்ததி, உனக்கு ஒரு பின் சந்ததியும், இது 8ஆம் நாள், இது நித்திய உடன்படிக்கையாக நான் ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு அவங்கள்ட்ட பேசுறாரு. அதனால தான் இஸ்ரவேலர்கள் இன்னும் அவர்கள் 8ஆம் நாள் விருத்த சேதனம் செய்கிறார்கள், யூதர்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க. ஆனா அப்போஸ்தலன் பவுல் கலாத்திய சபைக்கு போதிக்கிறார், அற்புதமா போதிக்கிறார், கிருபையின் உபதேசத்தை போதிக்கிறார். நம்மெல்லாம் எப்படி ரட்சிக்கப்படுறோம், ஆபிரகாம் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினா நமக்கு உண்டாகுதுன்னு பேசுறாரு. நம்மெல்லாம் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எல்லாம் அவங்க சந்ததிக்கு, அவங்க வம்சமா ஆசீர்வாதமா இருப்பாங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அப்போஸ்தலன் பவுல் அதுதான் நினைச்சாரு. ஆனால் என்றைக்கு வெளிப்பாடு அவருக்கு வந்ததோ அன்றைக்கு தெரிஞ்சிச்சு, ஆபிரகாம் ஆசீர்வாதம் வெறும் அவங்க சந்ததிக்கு மாத்திரமல்ல, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் மாத்திரமல்ல, யாரெல்லாம் அவர் விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாரோ அத்தனை பேருக்குமே ஆபிரகாம் ஆசீர்வாதம் சொந்தமாக இருக்கிறது என்று வேதவசனம் போதிக்கிறது. அதை ஜனங்களுக்கு போதிக்கிறார், கிருபையின் உபதேசத்தை போதிக்கிறார். போதிக்கும் போது எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதாவது யாருன்னா புறஜாதிகள், யூதர்கள் அல்லாதவர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்டு பிறகு அந்த சபையை ஸ்தாபித்து அவர் போயிட்டார், வெளியூருக்கு போயிட்டார். ஏன்னா அவர் அதிகமாக ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் தன் சொந்த ஜனங்களுக்கு ஊழியம் செஞ்சார், யூதர்களுக்கு ஊழியம் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் மிஷனரி ஊழியம் பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டார், வெளியே போய் ஆரம்பிச்சிட்டார், வெளியில போய் ஊழியம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பேதுரு பார்த்தீங்கன்னா அவர் உள்ளேயே ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இயேசுடைய அந்த சுவிசேஷத்தை தன்னுடைய மக்களுக்கே ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நாள் தான் பாருங்க, அப்புறம் புறஜாதி மத்தியில் ஊழியம் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு வருது. அவர் வாய்ப்பை கூட என்ன பண்றாரு, போறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இவங்களுடைய கலாச்சாரம் வேற, இவங்களுடைய பழக்க வழக்கம் வேற, இவங்களுடைய உணவு பழக்கம் வேற, யூதருடைய கலாச்சாரமும் அவங்களுடைய உணவு பழக்கம் வேற. அதனால புறஜாதி மத்தியில் போனா அவங்க உணவை சாப்பிட வேண்டியதா இருக்குமே, அவங்களோட பழக்க வழக்கம் வச்சுக்கணுமே, அவங்கள்ட்ட போய் உட்காரணுமே, அவங்கள்ட்ட பேசணுமே, அவங்கள்ட்ட தண்ணி வாங்கி கொடுக்கணுமோ, அவங்களோட உணவை சாப்பிடணுமே, அதை புறக்கணித்தார், அவாய்ட் பண்ணாரு. ஆனா ஆண்டவர் தரிசனத்தை காண்பிக்கிறாரு, அடிச்சு புசின்றாரு. அல்லேலூயா. அடிச்சு புசின்னு ஒரு வெளிப்பாடு காமிச்சு அப்புறம் அங்க அவர் கூப்பிட்டு போறாங்க. போனா 120 பேர் எப்படி கூடினாங்களோ, அங்க எப்படி ஆவியானவர் இறங்கினாரோ, புறஜாதிக்கு மத்தியிலும் அதே ஆவியானவர் இறங்கினார், அதே அபிஷேகம். அப்பதான் அவருக்கு விளங்கிச்சு, ஓஹோ இல்ல இது வேற காரியம், இது யூதர்களின் தேவன் அல்ல, அவர் உலக இரட்சகராக இருக்கிறார். அவர் எபிரேயர்களின் தேவன் அல்ல, உலக இரட்சகர். இஸ்ரவேலின் தேவன் அல்ல, உலகத்துக்கே அவர் இரட்சகர், உலகத்துக்கே தேசிக்கிறார், உலகத்தின் பாவத்தை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி இருக்கிறார்னு அப்பதான் அவருக்கு பேதுருக்கு விளங்க ஆரம்பிக்குது, அது வெளிப்படுத்துறாரு. ஆனா பவுல் பாத்தீங்கன்னா அதை முதலே வெளிப்படுத்திட்டார். ஜனங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு, ரட்சிக்கப்பட்ட உடனே போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, எல்லா சபைகளுக்கும் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. எபேசு சபை, கலாத்திய சபை, கொரிந்து சபை, எல்லாருக்கும் போய் பிரசங்கம் பண்ணிட்டாரு. அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு வந்துட்ட பிறகுதான் கலாத்திய சபையில ஒரு குழப்பம் உண்டாயிடுச்சு. என்னன்னா, இவர் பிரசங்கம் பண்ணி வந்த உடனே அந்த சபைக்குள்ள உள்ள பூந்துட்டாங்க. யார் பாத்தீங்கன்னா யூதர்கள் உள்ள பூந்துட்டாங்க. பூந்துட்டு யூதர் அல்லாதவர்கள் புறஜாதிகளும் விருத்த சேதனம் செய்யணும்னு சொல்லிட்டாங்க. விருத்த சேதனம் செய்யணும், 8ஆம் நாள் நீங்களும் விருத்த செய்யணும். இல்லைங்க நாங்க யூதர் கிடையாதுங்க, பிறப்பால நாங்க யூதர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்களும் விருத்த சேதனம் செய்யணும்னு ஒரு கள்ள உபதேசத்தை போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஜனங்களுக்குள்ள போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நீங்களே சில கடமையை செய்யணும், நீங்களும் கலாச்சாரத்தை பின்பற்றணும், நீங்களும் இப்படி இருக்கணும், நீங்களும் எங்களை மாதிரி விட போடணும், நீங்களும் எங்களை மாதிரி முடிவு வளர்க்கணும், அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கிறிஸ்தவத்துல இன்னைக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. ரட்சிக்கப்பட்ட உடனே கம்மல் கேட்டுருங்க, அல்லேலூயா, எல்லாத்தையும் மாத்திடுங்க, இதை வேணாம், வீடை விட்டுருங்க, அதை விட்டுருங்க, அதை விட்டுருங்க, இதை சாப்பிடாதீங்க, அதை சாப்பிடாதீங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. அவங்க உபதேசத்துக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வரதை காட்டியும் அவங்க உபதேசம், சபை பின்னணி, எங்க சபையில இப்படிதான் இருக்கணும், கமல் போடக்கூடாது, எங்க சபையில கருப்பு ட்ரெஸ் போடக்கூடாது, எங்க ட்ரெஸ்ல மேக்கப் போடக்கூடாது, டை அடிக்க கூடாது, அது பண்ணக்கூடாது, பவுடர் போடக்கூடாது, எண்ணெய் போடக்கூடாது, இது எல்லாம் உபதேசமா மாறிடுச்சு. அன்றைக்கு யூதர்கள் பண்ண உபதேசங்கள் இன்றைக்கு சபையில காணப்படும். ஒருத்தர் சபைக்குள்ள வந்தா இயேசுடைய போதனை கேட்க வந்தா பொட்டவரு பூவரு இதவரு அவருன்றாங்க தவிர உள்ளத்தை பேச மாட்டாங்களேப்பா. அப்படின்றதுல குணங்களும் நம்முடைய காரியங்களும் அது உள்ளத்தை தொடர வேண்டும் தவிர சரீரத்தை மாட்டக்கூடாது. அல்லேலூயா. நீங்க என்ன ட்ரெஸ் போறீங்களோ, எப்படி இருக்கீங்களோ, கருப்பா இருக்கீங்களோ, வெள்ளையா இருக்கீங்களோ, குட்டையா இருக்கீங்களோ, நட்டையா இருக்கீங்களோ, சில பேர் பார்த்தா கொடூரமா இருப்பாங்க, ஆளை பார்த்தா 10 பேர் அடிக்கிற மாதிரி இருப்பாரு, பயங்கரமா இருப்பாரு, மீசை தான் வச்சுக்கிட்டு. ஆனா பேசும்போது குழந்தை மாதிரி பேசுவாரு. அல்லேலூயா.
அப்புறம் சிறுவை வெள்ளையா இருப்பாங்க, அவர் நல்லவருங்க, அவரு பார்த்தா அவர் பொல்லாத ஆளா இருப்பான். அல்லேலூயா. அதனால முகத்தை வச்சு யாரையும் எடை போடவே கூடாது, தெரியாது. ஆனா ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறாரு. ஆதி திருச்சபையை பார்க்கும்போது அது 7 சபை, ஒரு சபையை பார்க்கிறாரு, எபேசு சபையை பார்க்கிறாரு. எபேசு சபையை பார்க்கும்போது நீங்கள் எல்லாம் பார்க்கிறேன், உங்களோட முயற்சியை பார்க்கிறேன், நீங்க செய்யற செயல்பாட்டை பார்க்கிறேன், நீங்க ரொம்ப பிரயாசப்படுறீங்க, உங்களை எப்போதும்